சர்வீஸ் எல்லாம் பண்ணுறாங்க. சாயமாக மனிதலாம் ஒரு 22 வயசு 23 வயசில் இருக்கிறவங்களுக்கு அவங்க நல்லா சேவையெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு சாமி இப்படி ஹில்ஸில் அங்கே இங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தோம். நமக்கு ரொம்ப விருப்பம் அப்படி இல்லை. ஒரு சாமி சொன்ன கொஞ்சம் இடத்த காட்டி கொடுத்தேன். அங்கே இருந்து கொஞ்சம் மண் எடுத்துக்கிற சாமியமானு சொன்னேன். அப்போ அவங்க என்னமோ சாமி என்ன சாமி இப்படி சொல்கிறாங்க, மண் எடுத்துக்க சொல்கிறாங்கன்னு நினச்சிருக்கோம். மண் எடுத்துக்கோங்க, கையில் வச்சுக்கோங்க அதுன்னு சொன்னேன். அந்த மண்ணு தானே மலை மேலே இருக்கிற மண்ணுக்கு ரொம்ப விசேஷம் இருக்குன்னு சொன்னேன் சாமி. கீழே இருக்கிற மண்ணை விட மலை மேலே இருக்கிற மண் ரொம்ப விசேஷமானது, கொஞ்சம் எடுத்துகிட்டு கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கொண்டு சொன்னேன். அப்புறம் அம்மா கொஞ்சம் சாமி சொன்னோம் தானே, இந்த மண்ணை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு போனாங்க. வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சோம். சும்மா ஒரு மாதிரி பாத்திரத்தில் போட்டு வச்சோம். அந்த மண் நித்திய பூஜை பண்ணிக்கொண்டே இருந்தது. சாமி சொன்னோம் மண் விசேஷமானதுன்னு. அந்த கட்டாயம் அதில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது தானே, அதனால சாமி அப்படி சொல்லியிருக்கலாம். நல்லா டிவோட்டட், நல்லா உணர்ந்த உயிர், வருஷக்கணக்கான சாய் டிவோட்டி. அந்த மாதிரி இப்போ என்னமோ சாமி மண்ணை எடுக்க சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த மண்ணை வச்சு பூஜை பண்ண சொன்னதுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதன்படி அந்த அம்மா அந்த மண்ணை பூஜையில் வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. 2 நாள் முன்னாடி எஸ்எம்எஸ் வந்திருக்கு. அந்த மண் பிள்ளையாராய் மாறி இருக்குது. அந்த மண் அப்படியே பிள்ளையார் உருவமாய் மாறி இருக்குது. அந்த பாத்திரத்துக்குள்ளேயே பிள்ளையார் வந்துட்டது. அந்த மண்ணை மாறி பிள்ளையாராய் மாறிவிட்டது. அவர் யோசிச்சு பாருங்க, கடவுள் மனசை வச்சா எங்கேயும் இருப்பார், எப்படியும் இருப்பார், எதிலையும் இருப்பார். நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். நம்மளும் கோவிலுக்கு கடவுளுக்கு பெரிய கோவிலெல்லாம் கட்டிட்டு கடவுளை வச்சு கும்பிடுறதுக்கும் வசதிகளும் நம்மகிட்ட இருக்காது. ஏதோ கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறதுக்கு தான் வசதி இருக்கலாம். அது இருந்தால் போதும். அதை ரெஸ்பெக்ட் பண்ணால் போதும். எல்லா தர்மத்தையும் நம்ம மதிப்புக்கும் மரியாதைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். எங்கேயும் தர்மம் இருக்கும் அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. அதை போய் நம்ம கோவிலுக்கு போனால் சரி கொஞ்சம் வாரமாக போய் நிறுவனம் சொன்ன உடனே கோபம் வரக்கூடாது. அங்கே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இவன் யார் அப்படி சொல்கிறதுக்கு அவன் யார் இப்படி சொல்லணும்னு சொல்லக்கூடாது. இப்போ இந்த சரவண பவனத்துக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நீங்கள் டிவோட்டி. உங்கள் இஷ்டத்துக்கு சரவண பவனம் வரணும்னு நினச்சா அது நடக்காது. சரவண பவனத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு நம்ம ஒத்துழைக்கணும். அப்போ தான் சரவண பவனம் நல்லாயிருக்கும். அதுபோல் திருப்பதியில் நீங்கள் போனீங்கன்னாலும் அங்கேயும் சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்துக்குள்ள நீங்கள் சாமி போய் கும்பிடலாம். நம்ம இஷ்டத்துக்கு போனால் உள்ள விட மாட்டாங்க. கீழே இருந்து நீங்கள் டிக்கெட் எல்லாம் எடுத்து டைம் பார்த்துட்டு தான் போகணும். நம்ம இஷ்டத்துக்கு போயிட்டு என்னோட பகவான் சொல்லி உள்ளே போனாலும் விட மாட்டோம். எல்லாரோடையும் பகவான் தான், ஆனால் அந்த ரூல்ஸ் இருக்குது. உள்ளே போகணுன்னா ஸ்ட்ரிக்டாக தான் போகணும். குறுக்கு வழியில் போனால் விட மாட்டாங்க. விடுவாங்க, கோவிலுக்குள்ள விட மாட்டாங்க, வேற எங்கேயாச்சும் விட்டுருவாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இப்போ சாமி என்ன சொன்னாங்கன்னா, நான் கணபதி கதை அந்த அம்மா 2 நாள் முன்னாடி தான் சாமி அது இப்படி பிள்ளையாராய் மாறி இருக்க இந்த மண்ணன்னு சொன்னேன். சாமி சொன்னேன், மனம் வச்சால் மண்ணும் கடவுளாகும். மனசு தான் வைக்கணும். நம்ம ஒரு பொருள் எடுத்து நீங்கள் மனசு வச்சிங்கன்னா சடனி அது பிரசாதமாகும். பின்னதுக்கு பேர் பூ கிடையாது. அந்த அம்மாவுக்கு ஒரு சாமி கந்த சஷ்டிக்கு பிரான்ஸுக்கு போன நேரத்தில் இருக்குது ஒரு தொடம்பழம் கொடுத்துருந்தோம். இன்னைக்கு அந்த தொடம்பழம் அப்படியே இருக்குது. அதே போல் அந்த அம்மா வீட்டில் எத்தனை மாசம் ஆச்சு யோசிச்சு பாருங்க. அந்த ஃப்ரெஷ்னஸ் இப்போ அது படத்தில் இருக்கு. அப்போ எப்படி இது நம்மளுக்கு நினைச்சு பார்த்தா நமக்கு அது ஆன்சர் கிடைக்காது. அதான் டிவோஷன். பக்தியால எல்லாம் சம்பாதிக்க முடியும். கலியுகம் என்றது பக்தி யுகமாக்கும். நம்ம யாரும் தியானத்தில் இருக்கணும்னோ 24 hours ஜபம் பண்ணி இருக்கணும்னு பகவான் சொல்லலை. நீங்கள் பக்தியோடு இருந்தால் போதும். ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி. ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி. நீங்கள் எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுங்க, மரியாதை கொடுங்க. படிப்பு அறிவெல்லாம் முக்கியம் இல்லை. பணம் பதவியும் முக்கியம் இல்லை. மதிப்பு மரியாதை ரொம்ப முக்கியம்.
ஒரு கோவில் கட்டிக்கிட்டு ஒரு சிலையை வச்சுக்கிட்டு அதுக்கு எவ்வளோ மதிப்பு மரியாதை கொடுக்குறோம் நம்ம. அப்போ அந்த கோவிலோடு இருந்து கும்பிடுற மக்களுக்கு நம்ம எவ்வளோ மதிப்பு மரியாதை கொடுக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் அதுதான் வேணும், மதிப்பும் மரியாதையும் வேணும். அது எதா இருந்தாலும் சரிங்க, மதிப்பு கொடுங்க. காலால் எதையும் தட்டக்கூடாது. ஒரு பூனையா இருந்தாலும் அது தச்சமே அவங்க கிட்ட வரும். நீங்க காலாயை தூக்கி அதை வீசுனா அது மகா பாபம். அதுக்கும் மதிக்கும். உங்க பிள்ளை மேல யாராவது ஒருத்தர் கல்லெடுத்து போட்டா நீங்க சும்மா விடுவீங்களா? கோர்ட்டுக்கு தான் போவீங்க. அந்த பூனைக்கு ஒரு அம்மா அப்பாலாம் இருக்கு. அந்த வாயானதுக்கு பேச முடியாது, நம்மள மாதிரி அழகா அலங்காரம் ஒன்றும் நடக்க முடியாது, அது கூட நடக்க முடியாது. ஆனால் அதுக்கும் ஒரு உயிர் இருக்கு, அதுக்கு ஒரு ஒரு டிவோஷன் இருக்கு அதுக்குள்ள. அதை நம்ம காலாகவே மிதிச்சா அது நம்மளை கடிக்காது, ஆனால் அதை படைத்தவரை நம்மளை கடிக்கும். அதனால ரெஸ்பெக்ட் everybody. எல்லாத்துக்குள்ளேயும் God grace இருக்கிறது. அந்த மண்ணில கூட கடவுள் இருக்கிறாரு. அப்ப எல்லாத்துக்கும் நம்ம மதிப்பு மரியாதை கொடுக்கணும். அதான் சாமி சொல்லுவேன், மரியாதையா பேசுங்க, மன நிறைவாக வாழுங்கள். மரியாதையா பேசணும், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். தப்பு தவறுகள்லாம் எல்லார்ட்டையும் தான் இருக்கு. நம்ம அடுத்தவனோட பிள்ளைகளை கண்டுபிடிக்க போனா ஆண்டவன் 1000 பிள்ளைகளை நமக்கு காட்டி கொடுப்பாங்க. நம்ம விட்ட பிள்ளைகள் சிலவங்க அப்படி இருப்பாங்க, பார்க்குறவங்களெல்லாம் பார்த்து பிள்ளைய கண்டுபிடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தன்னுடைய பிள்ளையை கண்டுபிடிச்சு தனக்கு அது 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 திருத்த முடியல. பார்க்குறவங்களெல்லாம் அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அப்படி இப்படி பேசிக்கொண்டு இருப்பாங்க. அதுதான் மிகப்பெரிய பிள்ளை. நீங்க ஒருவரை வடியால் எடுத்து அடிச்சு அவரை கவலைப்படுத்தினீங்கன்னாலும் அது கொஞ்ச நேரத்துல அது போயிடும். நீங்க வாக்கால் யாராவது கவலைப்படுத்தினீங்கன்னா அது போவாது. அதான் சொல்லுவேன், நல்லா மானச ஸ்மரணையோட நீங்க பாருங்க. தயவு செஞ்சு மானச ஸ்மரணையோட பாருங்க. கோவிலுக்குள்ள போயிட்டு கடவுளை பாக்குறீங்களே, மானச ஸ்மரணையோட. வாயால பேசல, நம்ம கண்ணால பேசல, காதால பேசல, மனசால அம்மன் கோவிலுக்கு போனீங்கன்னா அம்மா 1000 பேர் இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள நீங்க அம்மான்னு சொல்றீங்க தானே, அம்மாவை பாக்குறீங்க தானே, அம்மா காப்பாத்துங்கோ. எப்படி அந்த டிவோஷன் இருக்கணும் நமக்கு லைஃப்ல. ஒரு கோவிலுக்கு போனா மட்டும் கிடையாது, கோவிலுக்கு இருந்து மட்டும்தான் நமக்கு பிளஸிங் கிடைக்கும். கோவிலுக்கு போக முடியல என்ன பண்ணுவீங்க? கோவிலுக்கு போகக்கூடிய வசதி கிடைக்கல என்ன பண்ணுவீங்க? பிளஸிங் இல்லாம காணப்படுவீங்களா? இந்த பிளஸிங் எப்பவுமே இருக்குது. அந்த பிளஸிங் தான் நமக்கு லைஃப். இந்த லைஃப் தான் அந்த பிளஸிங். பிளஸிங் வந்து நீங்க எங்க வேணாலும் போகலாம். ஆண்டவர் உங்களுக்கு உங்களை இன்வைட் பண்ணுவார். டைம் வந்தா பிளஸிங் இருக்கணும், அப்பதான் அவரை கூப்பிடுவார். அங்க போயிட்டு பிளஸிங் இருக்கு, இங்க இருந்தே பிளஸிங் இருக்கு. அந்த பிளஸிங் வச்சுட்டு நாங்க போறோம். அதான் வாஸ்தவம். பை பர்த் ரியல் பிளஸிங். அது நமக்கு மார்க்கெட்ல கிடைக்கல, இங்க இருந்து கிடைக்கல. பிளஸிங் வரும்போது இருக்கு. அந்த பிளஸிங்கை பொறுத்த வரைக்கும் தான் நம்மளோட லைஃப் இப்போ ஓடிக்கொண்டிருக்கு. அதான் பிறக்கும் போதே நமக்கு ஜாதகம் கிடைச்சிட்டது. பிறந்துட்டு 10 வருஷத்துக்கு பிறகு ஜாதகம் கிடைக்கலையே. அப்பவே நம்ம ஜாதகம் எழுதிட்டது. அந்த டைமை வச்சுட்டு அந்த தலையை வெளியில தெரிஞ்ச உடனே, இந்த அக்ரம் வெளியில தெரிஞ்ச உடனே அந்த டைம் நோட் பண்ணியாச்சு நர்ஸ். அந்த டைம்ல தான் ஜாதகம். அங்கிருந்தா சனி சுக்கரன் ராகு கேது எல்லாம் ஆரம்பிக்கிறது. அங்கிருந்தா நீங்க லைஃப் ஸ்டார்ட் பண்றீங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜாதகம் போய் பாக்குறீங்க. அப்ப நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த மாசம் என்ன நடக்க போகுது, 20வது வயசுல நடக்க போகுது, 50வது வயசுல நடக்க போகுதுன்னு ஜாதகத்துல பசங்க சொல்றாங்க. அப்ப நமக்கு லைஃபுக்கு ஒரு ரியல் ஹிஸ்டரி இருக்கு. அது நமக்கு கண்ணால பார்த்தா தெரியாது. ஆனா மானச ஸ்மரணையோட பாத்தீங்கன்னா தெரியும். கண்ணால பார்க்கற கோவில் மூடும், திற போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. மனசால பார்க்கற கடவுள் ஒரு நாளைக்கு திற போட மாட்டார். கதிர்காமத்தில் நீங்க போனீங்கன்னா திற போட்டுட்டு தான் கடவுள். மனசால பாருங்க, உள்ள இருக்கிற கடவுள் உங்க கைக்கு வந்துடும். அதான் கதிர்காமத்துக்கு சாமி போன நேரத்தில் சாமி காட்டி கொடுத்தேன். உடுக்கு போன நேரத்தில் திற போட்டு இருந்தது. அப்ப எல்லாரும் கும்பிட்டு வெளியில வந்துட்டோம். அப்புறம் சாமி கொஞ்சம் வெளியில போயிட்டு சமர்ப்பம் பண்ணேன். மானச ஸ்மரணை பண்ணினேன். உள்ள இருக்கிற பகவான் கனெக்ட் பண்ணேன்.
கிளம்பி பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்தோம்.